அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 23/8/2025 அன்னைக்கு எடுத்த டே ரொட்டீன் தான் இந்த வீடியோ. ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேனாக்கா என் கையில் மருதாணி தான். மருதாணி உங்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி டே ரொட்டீன் பார்த்திங்கனாக்கா சாட்டர்டே பசங்களுக்கு லீவு. மார்னிங் அம்மா கொண்டு வந்து விட்டு போயிருங்க, நீங்கள் 2 பேருமே ஒர்க்குக்கு போயிடுவீங்க, பசங்க தனியாக இருப்பாங்க. நாங்கள் அதனால் காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் விட போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போனார், நம்ம 2 பேர் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணுமா, நம்ம சாப்பிட்டு ஃபீல்டு கிளம்புவோம். ஈவினிங் பசங்களை அழைச்சிட்டு வரப்போ நம்ம நான்வெஜ் ஏதாவது எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து எல்லோரும் ஒன்றா சமைச்சு சாப்பிட்லாம், இல்லைனா ஆஃப்டர்நூனே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மார்னிங் நாங்கள் 2 பேரும் தானே நேற்று நைட்டு வச்ச இட்லிக்கு வச்ச டிஃபன் சாம்பார் இருந்துச்சு. இட்லி மாவு காலை நேற்று நைட்டோட கொஞ்சம் கோதுமை மாவு கரைச்சி காலைல கோதுமை தோசை ப்ளஸ் பழைய சாம்பார் இதோடு சாப்பிட்டுக்கலாம், நம்ம மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த டேயில் ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, எனக்கு வாஷிங் மிஷினில் துணி போடுறது தாங்க. இடையிலே கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால 2 நாளாக சரியாக போடாமல் விட்டேன். ஃப்ரைடே போடல, அதுக்கு முதல் நாளும் போடல. ஸோ துணியை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு துணியை போட்டு துணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு, துணியெல்லாம் காய வச்சுட்டு பாத்திரம் விளக்கி வீடை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் குளிச்சிட்டேன். குளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மருதாணி கலர் மாறின மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கும் அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இருந்த ஃபோட்டோவுக்கும் எனக்கு நிறைய சேஞ்சு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு 2 பேருமே. எங்கள் வீட்டில் கோதுமை தோசை இதே மாதிரி தாங்க கிரிப்ஸியாக வரும், வளன்னு வராது. நீங்கள் எப்படி கோதுமை தோசை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அவசியம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன மெயினான ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கனாக்க, சிங்குணத்தில் ஒரு அண்ணா கேஸ் பார்க்குற மாதிரி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அண்ணாவுக்கு 48 இயர்ஸ் ஓல்டு. திடீர்னு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து ஜிஹெச்சில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியில் ஃபிசியோ மட்டும் எடுத்துங்க, டேப்லெட் நம்மள்கிட்ட எடுத்துங்கன்னு ஜிஹெச்சில் சொல்லுவோம். நம்மக்கிட்ட சரியான திலகவதி அவங்க சொல்லி நம்மக்கிட்ட வந்தவங்க. அண்ணாவுக்கு இன்றைக்கி ஃபைனல் முடிய போகுது. ஸோ அண்ணாவை பார்த்து ஒரு வெல்டன் சொல்லிட்டு வந்துடலாம், லாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ணுற மருந்து மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபீல்டு செங்குணம் தாங்க. 2வது ஃபீல்டு இந்த குட்டி பையன். பட்டு அவங்க அந்த பையனை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். இது அந்த பையனோட அம்மா, அவன் தங்கச்சி, அவங்க அப்பா ஒரு ஹேண்டிகேப்டு. இந்த பையனுக்கு நம்ம கேஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த பையனை இன்க்ளூட் பண்ணுறப்பெல்லாம் யூடியூப் வந்து நமக்கு ஏஜ் அவாரன்ஸ் கொடுத்து நம்மளோட வீடியோ கேன்சல் பண்ணிடுது. அதனாலே இந்த ஒரு 2 டேஸ் 3 டேஸாக தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ இது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம வாயாலேயே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள இன்க்ளூட் பண்ணேன். அந்த பையனுக்கு ஏஜ் வந்து 4.5. பட் இன்னும் நடக்கலை, உட்காரல, எதுவுமே இல்லாமல் ஒரு பேபி என்ன இதில் இருப்பாங்களோ அப்படி தான் இருந்தான். நம்மக்கிட்ட கேஸ் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணுறான், எந்திரிச்சு நிற்கிறான், கால் 2 ஊனி நிற்கிறான், உட்காரான், சம்பளம் போட்டு உட்காரான். ஸோ நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லான டே இன்றைக்கி சாட்டர்டே. அவனை கேஸ் பார்த்துட்டு முடிச்சோன்னே இந்த சிக்கன் கிரேவி ஒரு மினி பிளாகாக போட்டிருக்கேன். சிக்கன் கிரேவி ப்ளஸ் சிக்கன் பெப்பர் ஃப்ரை 2ஐயும் செஞ்சு பசங்களை அழைச்சிட்டு வந்துட்டார். சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு பசங்களை அழைச்சிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி ப்ளஸ் சிக்கன் தவா ஃப்ரை எப்படி இருக்குது, உங்களோட டே ரொட்டீன் எப்படி இருக்கும், நீங்கள் அப்படி ஃபீல்டுக்கு போகிறவங்களா இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக. Thank you for all support. Thank you.